வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேறு அக்னி நட்சத்திரமும் ஆரம்பிச்சிருச்சு. வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நம்ம நின்னாலே மழையில் நின்ன மாதிரியோ இல்லை ஒரு பக்கெட் தண்ணியை மேலே ஊற்றுன மாதிரியோ அவ்வளோ வேர்வையாக இருக்குது. ஒரு பக்கம் வெயிலோட தொந்தரவுனா மற்றொரு பக்கம் வேர்க்குரு, நீர்க்கடுப்பு, பைல்ஸு இது மாதிரி தொந்தரவு ஜாஸ்தியாகிட்டே வருது மக்களுக்கு. சரி, இல்லை வேர்க்குருன்றது தான் காமனாக எல்லாருக்கும் வருது. அந்த வேர்க்குரு வராமல் எப்படி தவிர்க்கலாம், அது எங்கெங்கெல்லாம் வருது, அது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். வேர்க்குருன்றது வந்து பொதுவாக கழுத்தில், அக்கில், தொடை இடுக்கில், விதைப்பு அடியில், மார்பகம் கீழே இது மாதிரி சத மடிப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வரும். இது யாருக்கெல்லாம் அதிகமாக வரும்னா யாரெல்லாம் வந்து டைட்டாக ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெயில் காலத்தில் காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப லூஸான ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டைட்டான ட்ரெஸ் யூஸ் பண்ணாதீங்க. பொதுவான ஒரு டைட்டான டிஷர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜீன்ஸ் பேண்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் இது யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவுட் பண்ணுறது ட்ரெஸ்ஸஸ் தான். செகண்டு, ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கணும். இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, வாக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது காலையில் குளிச்சுட்டு போகிறது இருக்கட்டும், திருப்பி ஈவினிங் வந்தோடனே குளிக்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த குளிக்கும்போது சோப் வந்து ரொம்ப ஸ்கின்னை ட்ரை பண்ணாத கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி சோப்பு யூஸ் பண்ணாமல் நார்மல் சோப் யூஸ் பண்ணாலே போதுமானது. ரெண்டாவது, ஈரமான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணாதீங்க. அதாவது குளிச்சுட்டு உடனே துடைக்காமல் ஒரு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வரும் இந்த வெயில் காலத்தில். அடுத்தபடியாக வேர்க்குரு வந்தவங்க தினமும் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்வேரா சொல்லுவோம் இல்லையா, கத்தாழை, அதை 2ஆக பொழந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஜெல்லை மட்டும் எடுத்து அந்த வேர்க்குருக்கு இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சிக்கலாம். கத்தாழை ஜெல் அப்ளை பண்ணலாம். இல்லை சந்தனம் வச்சுருக்கீங்கன்னா சந்தனத்தை பன்னீர் தண்ணீர்னு சொல்லுவோம், அதாவது ரோஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய பன்னீர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது. குளிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பாசிப்பயிர் மாவு, கடலை மாவு இது மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது போக நீங்கள் தனியாக என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வாரத்தில் 2 டைம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகணும். இது மாதிரி குளிக்கும் போது உடம்பு உஷ்ணமும் கொஞ்சம் குறையும், அதிக வேர்வை உண்டாகும் உடம்பு உஷ்ணம் இருக்கிறதுனால, அதுவும் கொஞ்சம் சப்சிடி ஆகும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க. இன்டர்னல் என்ன பண்ணணும்னா அதிகமாக ஃப்ளூயிட்ஸ் இன்டேக் பண்ணிட்டே இருக்கணும். டீஹைட்ரேஷன் வராத மாதிரி இருக்கிறதுக்கு ஃப்ளூயிட் இன்டேக் பண்ணிட்டே இருக்கணும். உச்சி வெயில்ல வெளியே போகாதீங்க. நீர் காய்கறி சொல்லக்கூடிய சொரக்காய், வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து அதிகமாக உணவோடு சேர்த்துக்குங்க. நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால வேர்க்குரு வராமல் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.